ஓம் சாந்தி 18/1/2026 பாப் தாதாவின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம். பிதா ஸ்ரீயின் புண்ணிய நினைவன்று காலை வகுப்பில் படிப்பதற்காக. இனிமையான குழந்தைகளே, ஞான ரத்தினங்களால் புத்தியை நிறைத்து தானம் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பாதை கூறுவீர்களோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள், இதை உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபாபா எனக்கு படிப்பு கற்பிக்கிறார். சிவபாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவராக உள்ளார். சத்கதி கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கிறார். சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார். பாபா எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார், எவ்வளவு அன்பாக அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். பாபா தாதாவின் மூலம் எனக்கு கற்பிக்கிறார். பாபா எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார், எவ்வளவு அன்பானவராக இருக்கிறார். எந்த கஷ்டமும் கொடுப்பது கிடையாது. என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே கூறுகிறார். தந்தையின் நினைவில் உள்ளம் உருகிவிட வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் நினைவுதான் துன்புறுத்த வேண்டும். ஏனென்றால் தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிறது. ஆக எனக்கு தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது, எனக்குள் எவ்வளவு தெய்வீக குணங்கள் இருக்கின்றன என்று தன்னை பார்க்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மலராக சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்வீர்கள். மலராக ஆகிவிட்டால் பிறகு இங்கு இருக்க முடியாது. மலர் நிறைந்த பூந்தோட்டம் சொர்க்கமாகும். யார் அதிகமான முட்களை மலர்களாக ஆக்குகின்றார்களோ அவர்களைதான் உண்மையான நறுமணமுள்ள மலர் என்று கூறலாம். அவர்கள் ஒரு பொழுதும் முள் போன்ற துக்கத்தை கொடுக்க மாட்டார்கள். கோபம் மிக பெரிய முள்ளாகும், பலருக்கு துக்கத்தை கொடுக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முட்கள் நிறைந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கரைக்கு வந்து விட்டீர்கள். நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். தோட்டக்காரன் மலர்களை ஒரு தனியான பாத்திரத்தில் வைப்பதை போல மலர்களாகிய உங்களையும் இப்பொழுது சங்கம யுகம் என்ற பாத்திரத்தில் தனியாக வைத்திருக்கிறார். பிறகு மலர்களாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். கலியுக காடு அழிந்துவிடும். இனிய குழந்தைகள், அறிவீர்கள், பரலௌகீக தந்தையிடமிருந்து நமக்கு அழிவற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. உண்மையிலும் உண்மையான குழந்தைகள் யாருக்கு பாப்தாதாவின் மீது முழுமையான அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். நாம் உலகின் எஜமானர்களாக ஆகிறோம். முயற்சியின் மூலம்தான் உலகிற்கு எஜமானர்களாக ஆக முடியும். கூறுவதால் மட்டும் ஆகிவிட முடியாது. ஒப்பற்ற குழந்தைகளுக்கு இந்த நினைவு எப்பொழுதும் இருக்கும். நாம் நமக்காக மீண்டும் அதே சூரிய வம்சம் சந்திர வம்ச ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவிற்கு பலருக்கு நன்மை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு தான் வட்டி கிடைக்கும். பலருக்கு பாதை கூறினால் பலருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞான ரத்தினங்களால் புத்தியை நிறைத்து பிறகுதான் செய்ய வேண்டும். குழந்தைகளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். புத்திசாலி குழந்தைகளாக இருப்பவர்கள் நான் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவேன் என்று கூறுவார்கள். ஒரே அடியாக பலியாகி விடுவார்கள். தந்தையிடம் அளவற்ற அன்பு இருக்கும். ஏனென்றால் உயிர்தானம் கொடுக்கும் தந்தை கிடைத்து விட்டார் என்பதை அறிவார்கள். ஞானம் என்ற வரதானத்தை கொடுத்து எப்படி இருந்த நம்மை எப்படி ஆக்கிவிட்டார். ஏழையிலிருந்து செல்வந்தர்
அந்த அளவிற்கு பொக்கிஷத்தை நிறைத்து விடுகிறார். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வோமோ அந்த அளவிற்கு அன்பு இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். ஊசி சுத்தமாக இருந்தது என்றால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு விடும் அல்லவா? தந்தையின் நினைவின் மூலம் துரு நீங்கிக் கொண்டே செல்லும். ஒரு தந்தையை தவிர வேறு யார் நினைவும் வரக்கூடாது. தந்தை புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது தவறு செய்யாதீர்கள். சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவராகுங்கள், கலங்கரை விளக்காகுங்கள். சுய தரிசன சக்கரத்தை சுற்றுவதற்கான பயிற்சி நன்றாக வந்துவிட்டால் பிறகு நீங்கள் ஞானக்கடலாக ஆகிவிடுவீர்கள். மாணவர்கள் படித்து ஆசிரியராக ஆகிவிடுகிறார்கள் அல்லவா? உங்களுடைய தொழிலே அதுதான். அனைவரையும் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவராக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள். எனவே பாபா குழந்தைகளிடம் எப்பொழுதும் கேட்கிறார், சுய தரிசன சக்கரதாரியாகி அமர்ந்திருக்கிறீர்களா? தந்தையும் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர் அல்லவா? இனிய குழந்தைகளாகிய உங்களை திரும்பி அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இன்றி நானும் அசௌகரியமாக இருக்கிறேன். நேரம் வரும்பொழுது அசௌகரியமாக ஆகிவிடுகிறேன். நான் இப்பொழுது செல்ல வேண்டும், அவ்வளவுதான். குழந்தைகள் அதிகமாக அழைக்கிறார்கள், மிகவும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். கருணை வருகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு நீங்கள் அங்கிருந்து தானாகவே சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். அங்கு நான் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டேன். தனது நிலையை பொறுத்து உங்களுடைய ஆத்மா சென்றுவிடும். குழந்தைகளாகிய நீங்கள் எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் தாக்கம் ஏற்படும். நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவராகி குறைவாக புரிய வைத்தாலும் அம்பு பதிந்துவிடும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, கடந்தவைகளை கடந்தவைகளாக ஆக்கிவிடுங்கள். இப்பொழுது முதலில் தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைவு செய்யவில்லை, மற்றவர்களுக்கு கூறிக்கொண்டே இருந்தால் இந்த மாற்றம் நடக்காது. உள்ளுக்குள் மனம் உறுத்திக் கொண்டே இருக்கும். தந்தையின் மீது முழுமையான அன்பு இல்லை என்றால் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீர்கள். எல்லையற்ற தந்தையின் போதனைகளை போன்று வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகை இப்பொழுது மறந்து விடுங்கள். கடைசியில் இவை அனைத்தையும் மறந்தே ஆக வேண்டும். புத்தி தனது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் ஈடுபட வேண்டும். தந்தையை நினைவு செய்து செய்து தந்தையிடம் சென்றுவிட வேண்டும். தூய்மையற்ற ஆத்மா செல்ல முடியாது. அதுவோ தூய்மையான ஆத்மாக்களின் வீடு. இந்த சரீரம் 5 தத்துவங்களினால் உருவாக்கப்பட்டது. எனவே 5 தத்துவங்கள் இங்கு இருப்பதற்காக ஈர்க்கிறது. ஏனென்றால் ஆத்மா இந்த சொத்தை அடைந்திருக்கிறது. ஆகையால் ஷரீரத்தின் மீது பற்று ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது இதன் மீது இருக்கும் பற்றை நீக்கி தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கு இந்த 5 தத்துவங்களும் இருக்காது. சத்யுகத்திலும் ஷரீரம் யோக பலத்தினால் உருவாகிறது. இயற்கை சதோ பிரதானமாக இருக்கும். ஆகையால் ஈர்ப்பது கிடையாது, துக்கம் ஏற்படுவது கிடையாது. இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஆழமான விஷயமாகும். இங்கு 5 தத்துவங்களின் பலம் ஆத்மாவை ஈர்க்கிறது. ஆகையால் ஷரீரம் விடுவதற்கு மனம் விரும்புவது கிடையாது. இல்லை என்றால் இதில் இன்னும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தூய்மையாக ஆகும் பொழுது வெண்ணெயிலிருந்து நெய் வெளிப்படுவதை போன்று ஷரீரத்தை விடுவீர்கள். எனவே ஷரீரத்திலிருந்து அனைத்து பொருட்களின் மீதம் இருக்கும் பற்றை முற்றிலும் அழித்து விட வேண்டும். இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் பாபாவிடம் செல்கிறேன், அவ்வளவுதான். இந்த உலகிலிருந்து தனது பெட்டி படுக்கைகளை தயாராக ஆக்கி முன்கூட்டியே அனுப்பி வைத்து விட்டேன்.
கூடவே எடுத்து செல்ல முடியாது. மற்றபடி ஆத்மாக்கள் செல்ல வேண்டும். ஷரீரத்தையும் இங்கேயே விட்டுவிட வேண்டும். பாபா புதிய ஷரீரத்தின் காட்சியை காண்பிக்கிறார். வைர வைடூரியங்களின் மாளிகை கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட சுகதாமத்திற்கு செல்வதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். களைப்படைய கூடாது. இரவு பகல் அதிகமாக வருமானம் செய்ய வேண்டும். எனவே பாபா கூறுகிறார், தூக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஞான சிந்தனை செய்யுங்கள். நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் வைப்பதன் மூலம் புத்தி ஒரே அடியாக குளிர்ச்சி ஆகிவிடும். மகாரதி குழந்தைகளாக இருப்பவர்கள் ஒரு பொழுதும் அசைந்து விட மாட்டார்கள். சிவபாபாவை நினைவு செய்தால் அவர் பாதுகாக்கவும் செய்வார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதிக்கான தானத்தை கொடுக்கிறார். நீங்களும் அமைதிக்கான தானம் செய்ய வேண்டும். உங்களுடைய அந்த எல்லையற்ற அமைதி, அதாவது யோக பலம், மற்றவர்களையும் ஒரே அடியாக அமைதியாக ஆக்கிவிடும். நீங்கள் தந்தையின் நினைவில் இருந்த பிறகு பாருங்கள், இந்த ஆத்மா நமது குலத்தை சார்ந்ததா இல்லையா? ஒருவேளை இருந்தால் அமைதியாகிவிடும். இந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த விஷயங்களில் ரசனை ஏற்படும். குழந்தைகள் நினைவு செய்தால் தந்தையும் அன்பு செலுத்துவார். ஆத்மாவின் மீது அன்பு செலுத்தப்படுகிறது. யார் அதிகமான பக்தி செய்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகம் படிப்பார்கள் என்பதையும் அறிவீர்கள். தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை அவர்களது முகத்தை பார்த்தே அறிந்து கொள்ளலாம். ஆத்மா தந்தையை பார்க்கிறது. தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தந்தையும் புரிய வைக்கிறார். நான் இவ்வளவு சிறிய புள்ளி ஆத்மாவிற்கு கற்பிக்கிறேன். நாளடைவில் உங்களுடைய நிலை அவ்வாறு ஆகிவிடும். நான் சகோதரர்களுக்கு கற்பிக்கிறேன் என்று புரிந்து கொள்வீர்கள். தோற்றம் சகோதரியாக இருந்தாலும் பார்வை ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். ஷரீரத்தின் பக்கம் பார்வை செல்லக்கூடாது. இதில் அதிகமான உழைப்பு இருக்கிறது. இது மிகவும் ஆழமான விஷயம், மிக உயர்ந்த படிப்பு. அளந்து பார்க்கும் பொழுது இந்த படிப்பின் பக்கம் அதிகமான பாரம் ஏற்பட்டுவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். அவ்யக்த மகா வாக்கியம். மகாவீர் குழந்தைகளுக்கான குழுவின் சிறப்பு தன்மை. ஒரே சீரான நிலை. 9/12/1975. மகாவீர் என்றால் விசேஷமான ஆத்மா. அவ்வாறு மகாவீர் விசேஷமான ஆத்மாக்களுக்கான குழுவின் சிறப்பு நிகழ்காலத்தில் இதுவாக தான் இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் அனைவரும் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது எந்த ஸ்திதியில் எவ்வளவு நேரம் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த நிலையில் குழுவாக நிலைத்து விட வேண்டும். குழுவாக அனைவரின் சங்கல்பம் என்ற விரல் ஒன்றாக இருக்க வேண்டும். எதுவரை குழுவாக இந்த பயிற்சி இல்லையோ அதுவரை வெற்றி ஏற்படாது. குழுவிற்கு இப்பொழுது கட்டளை பிறப்பித்தால் 5 வினாடிக்கு வீண் எண்ணங்களை அழித்து விதை ரூப சக்திசாலியான ஸ்திதியில் ஒரே சீராக நிலைத்து விடுங்கள். இந்த பயிற்சி இருக்கிறதா? சிலர் சிந்தனை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள், சிலர் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டு இருக்கிறார்கள், மற்றும் சிலர் அவ்யக்த நிலையில் இருக்கிறார்கள் என்று இருக்கக்கூடாது. கட்டளை என்னவென்றால் விதை ரூபத்தில் இருப்பது. ஆனால் செய்து கொண்டிருப்பது உரையாடல் என்றால் கட்டளையை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா? இந்த பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் முதலில் வீண் எண்ணங்களை
அழித்து விட வேண்டும். வீண் எண்ணங்களினால்தான் குழப்பம் ஏற்படுகிறது. இந்த வீண் எண்ணங்களை அழிப்பதற்கு தனது குழுவை சக்திசாலியாக அல்லது ஒரே மனதுடையதாக ஆக்குவதற்கு எந்த சக்தி தேவை? இதற்கு ஒன்று நம்பிக்கை, இரண்டாவது அனுசரிக்கும் சக்தி. குழுவை இணைப்பதற்கான நூல் நம்பிக்கை. ஒருவர் ஏதாவது செய்தால், தவறு செய்தாலும் கூட குழுவிற்காக அல்லது தனது சன்ஸ்காரத்தின்படி அல்லது நேரப்படி அவர் என்ன செய்தாரோ அதில் அவசியம் ஏதாவது உள்ளுணர்வு இருக்கும். குழுவின் ரூபத்தில் எங்கு சேவை இருக்கிறதோ அங்கு அவரது சன்ஸ்காரத்தை கருணை உள்ளத்தின் பார்வையுடன் பார்த்து சன்ஸ்காரங்களை எதிரில் வைக்காமல் இதிலும் நன்மை இருக்கும், இவருடன் இணைந்து செய்வதில் கூட நன்மை இருக்கிறது. இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் மீது குழுவில் நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். முன்கூட்டியே வீணான எண்ணங்களை உருவாக்கி விடக்கூடாது. சிலர் தங்களது தவறை உணரவும் செய்கிறார்கள், ஆனால் அதை ஒருபொழுதும் பரப்ப மாட்டார்கள். மாறாக தனக்குள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை வேறொருவர் பரப்பினால் மோசமாக தோன்றும். அதே போன்று பிறரது தவறையும் தனது தவறு என்று புரிந்து கொண்டு பரப்பக்கூடாது. வீண் எண்ணங்களை உருவாக்க கூடாது. மாறாக அதை தனக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு ஒருவருக்கு ஒருவர் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அன்பு சக்தியின் மூலம் சரி செய்து விட வேண்டும். லௌகீகத்திலும் கூட வீட்டு விஷயங்களை வெளியில் கூற மாட்டார்கள். இதனால் வீட்டிற்கு தான் நஷ்டம் ஏற்படும். ஆக குழுவில் கூட இருப்பவர் என்ன செய்தாலும் அதில் ரகசியம் இருக்கும். அவர் தவறு செய்திருந்தாலும் கூட அதை மாற்றிவிட வேண்டும். இந்த இரண்டு விதமான நம்பிக்கை வைத்து ஒருவருக்கொருவரின் தொடர்பில் நடந்து கொள்வது குழுவில் வெற்றி கிடைக்கும். இதற்கு தனக்குள் ஏற்றுக்கொள்ளும் சக்தி அதிகம் தேவை. வீணான எண்ணங்களை ஏற்றுவிட வேண்டும். கடந்து போன எண்ணங்கள், சம்ஸ்காரங்களை ஒரு பொழுதும் நிகழ்காலத்தில் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அதாவது முடிந்து போனவற்றை நிகழ்காலமாக ஆக்காதீர்கள். கடந்தவைகளை நிகழ்காலத்தில் ஒப்பிடுவதால் தான் எண்ணங்கள் நீண்ட வரிசையாக ஆகிவிடுகிறது. மேலும் எதுவரை இந்த வீண் எண்ணங்களின் வரிசை இருக்கிறதோ அதுவரை குழு ரூபத்தில் ஒரே சீரான நிலை இருக்க முடியாது. பிறரது தவறை தனது தவறு என்று புரிந்து கொள்வது, இதுதான் குழுவை உறுதியானதாக ஆக்குவது. இது எப்பொழுது நடைபெறும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது மாற்றக்கூடிய சக்தி, மாற்றக்கூடிய நம்பிக்கை அல்லது நன்மை செய்யக்கூடிய நம்பிக்கை, இதில் கரைத்து கொள்ளும் சக்தி அவசியம் தேவை. பார்த்தீர்கள் மற்றும் கேள்விப்பட்டீர்கள், பிறகு அதை முற்றிலும் கரைத்துவிட்டு அவர் மீது ஆன்மீக பார்வை, நன்மைக்கான உணர்வை வைக்க வேண்டும். அஞ்ஞானிகளுக்கு கூறுகிறோம், அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். ஆக குழுவில் ஒருவருக்கொருவர் மீது கருணையின் உணர்வு இருக்க வேண்டும். இப்பொழுது கருணையின் பாவனை குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் ஆன்மீக நிலைக்கான பயிற்சி குறைவாக இருக்கிறது. இவ்வாறு சக்திசாலியான குழு உருவாகும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் வெற்றியை வரவேற்கிறீர்கள். ஆனால் பிறகு உங்கள் முன்னால் வெற்றி அதுவே தலை வணங்கும். சத்தியுகத்தில் இயற்கை சேவகனாக ஆகிவிடுவது போன்று வெற்றி உங்களுக்கு முன்னால் தலை வணங்கும். வெற்றி உங்களை வரவேற்கும். சிரேஷ்டமான ஞானம் இருக்கிறது, ஸ்திதியும் சக்திசாலியாக இருக்கிறது என்றால் வெற்றி அடைவது என்ன பெரிய விஷயம்? சதா காலத்திற்கும் ஒரே சீரான நிலையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பது இருக்க முடியாது. ஆனால் இதற்கு குழுவின் சக்தி தேவை. ஒருவர் ஏதாவது கூறினால் மற்றொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கொள்ளும் சக்தியை பிராமண குடும்பத்தினரிடம் பயன்படுத்தக்கூடாது. அதை மாயைக்கு முன்னால் பயன்படுத்த வேண்டும். குடும்பத்தில் எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தும் பொழுது குழு சக்திசாலியாக ஆவது கிடையாது. எந்த ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒருவரது சங்கல்பம் அல்லது வார்த்தையை அவமதிக்க கூடாது.
ஆகையால் இப்பொழுது கரைத்து கொள்ளும் சக்தியை கடைபிடியுங்கள். குழுவில் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய தொடர்பின் மொழி அவ்யக்த உணர்வு உடையதாக இருக்க வேண்டும். ஃபரிஷ்தாவை போன்று ஆத்மாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றன. வேறொருவர் கூறிய தவறை சங்கல்பத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளும்படியும் வற்புறுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட நிலை உருவாகும் பொழுதுதான் தந்தையின் சுப பாவனையாகிய குழுவின் சக்தி நடைமுறையில் வெளிப்படும். இதற்கு விசேஷமான முயற்சி, அதாவது விசேஷமான அனுபவங்களை தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். குழுவாக விசேஷமான யோக நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கும் பொழுது விநாச நெருப்பிற்கும் காற்று வீச ஆரம்பித்துவிடும். யோக நெருப்பின் மூலம் விநாச நெருப்பு பற்றி கொள்ளும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். சாக்காரத்தில் இருந்தாலும் அவ்யக்த ஃபரிஷ்தா ரூபத்தின் காட்சியை செய்விக்கக்கூடிய வெண்ணிற உடை அணிந்தவர் மற்றும் வெற்றியின் ஒளியுடையவர் ஆகுக. விளக்கம். இந்த வெள்ளை உடை அணிந்தவர்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது நாலாபுறங்களிலும் இந்த ஓசை ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாலாபுறங்களிலும் ஃபரிஷ்தா ரூபத்தின் காட்சியை காண்பியுங்கள். இதைதான் இரட்டை ரூப சேவை என்று கூறப்படுகிறது. மேகம் நாலாபுறங்களிலும் சூழ்ந்து விடுவதை போல நாலாபுறங்களிலும் ஃபரிஷ்தா ரூபம் வெளிப்பட வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஃபரிஷ்தா தான் தென்பட வேண்டும். ஆனால் இது எப்பொழுது நடைபெறும் என்றால் ஷரீரத்தில் இருந்து விலகி சூட்சும ஷரீரத்தில் சுற்றி வரும் பயிற்சி இருக்கும் பொழுதுதான். மனம் சக்திசாலியாக இருக்க வேண்டும். ஸ்லோகன். அனைத்து குணங்கள் அல்லது அனைத்து சக்திகளுக்கும் அதிகாரி ஆவதற்கு கட்டளைப்படி நடப்பவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையின் அனுபவத்தை செய்யுங்கள். தந்தை சுதந்திரமாக இருப்பது போன்று தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். குழந்தைகள் சார்ந்திருப்பது பாப் தாதாவினால் பார்க்க இயலவில்லை. ஒருவேளை தன்னை சுதந்திரமாக்கிக் கொள்ள முடியவில்லை, தன் பலவீனங்களில் கீழே விழுந்து கொண்டே இருந்தால் உலகை மாற்றுபவர்களாக எப்படி ஆக முடியும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவு இப்பொழுது அதிகப்படுத்துங்கள். இதன் மூலம் எளிதாக அனைத்து வலைகளிலிருந்து விடுபட்டு பறக்கும் பறவையாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.